யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே மச்சான் ஜாலியா இருக்க போல. உன்னை தான் ரொம்ப நேரமாக ஆஃபீஸில் தேடிட்டு இருந்தேன். ஒரே வழியாக என் கண்ணில் பட்ட போல. ஐயோ மச்சான், நீ ஜாலியா தான்டா இருக்கணும். இருப்பேன் ஜாலியாக இருப்பேன். ஜாலியாக இருக்கிறதுக்கு என்ன குறைச்சல் சொல்லு. ஏண்டா நீ ஊற்றிக்கிட்டு நடு ரோட்டில் ஆடும்பொழுது உன்னை எவ்வளோ சேஃபாடா பார்த்துக்கிட்டேன். ஏய், நல்ல வேலை ஞாபகம் கொடுத்தேன்னா பாபா. இப்போ நீ என்ன திட்ட வர்றது ஒரு டாபிக், நான் உன்னை திட்ட போறது ஒரு டாபிக். ஆனா ரெண்டுமே சேம் டாபிக்னா இங்கே பாரு கார்த்தி, மரியாதையாக பேசு. என்ன நீ என்ன திட்டுவேன்? போனா போதுன்னு சொல்லிட்டு உன் மேலே நான் கோவமா இருந்தாலும் நீ குடிச்சிட்டு நின்னப்போ உனக்கு சப்போர்ட்டா தான்டா நின்ன. யாரு நீ சப்போர்ட்டா நின்ன? நீ சப்போர்ட்டா நின்ன லட்சணத்தை தான் ஒருத்தி ஃப்ரேம் போட்டு வந்து காமிச்சிட்டாலே. நீ ஊத்தி கொடுத்த லட்சணத்தை கூட தான் ஒருத்தி கேவலமா பேசுறான். எதுக்குடா அப்படி பண்ண? நான் உனக்கு ஊத்தி கொடுத்தேன். எதுக்கு ஊத்தி கொடுத்தேன்? உன் பொண்டாட்டி கூட எப்படியாவது நீ சேர்ந்துருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில ஊத்தி கொடுத்தேன். ஆனா நானா போய் தானடா லவ் ஃபெயிலியர்னு குடிச்சேன். சொல்லுடா, ஒரு நண்பனா இருந்து உன் கூட 20 வருஷம் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்துல 20 வருஷத்து நட்பை நீ எப்படி நான் கேவலப்படுத்துற மாதிரி, அவளுக்கு எல்லா எவிடன்ஸ் கிடைக்கிற மாதிரி என்னை விட்டேன். செருப்புன்னா செருப்பு சொல்லிக்கிட்டே இருக்கோம். உங்ககிட்டயும் அந்த ஆளுகிட்டையும் ஆடாதீங்க பாடாதீங்கன்னு சொல்லி பாடுறீங்க, ஆடுறீங்க, எழுதி கொடுக்குறீங்க, கையெழுத்து போடுறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஒரு லிமிட் தான் உன்னெல்லாம் சேவ் பண்ண முடியும். இங்க பாரு, நான் நடு ரோட்ல கூட உனக்கு ஊத்தி கொடுக்கல. நீ பண்ண துரோகத்துக்கு முன்னாடி நான் பண்ண விஷயம் ஒரு பர்சன் கூட கிடையாது, புரியுதா? உன் பொண்டாட்டி கூட சேர்த்து வைக்கணும்னு முழுக்க முழுக்க ஆசைப்பட்டு மட்டும்தான், உன் மனசுல இருந்து ரகசியம் எல்லாம் வரணும்ன்ற நினைப்புல மட்டும்தான் நான் அந்த மாதிரி காரியத்தை பண்ணேன். அப்ப கூட நீ போய் சேரதான் ட்ரை பண்ண, புரியுதா? சும்மா வீணா கதை பேசாத. அதுக்கப்புறம் அவ எதுதோ பேசி உன்னை கடுப்பாக்கிட்டா. அப்ப சார் ஊத்தி கொடுத்ததும் இல்லாம என்ன நடந்ததுன்னு வேற வேடிக்கை பார்த்திருக்கீங்க, அப்படித்தானே? ஏய், இங்க பாரு, நான் நடந்தது வேடிக்கை பார்த்ததெல்லாம் இருக்கட்டும். நான் யாரு? உன் நண்பன். அதுவும் என்ன என் கண்ணில் விஷுவலா பார்த்தேன். இப்போ என் காதுல கேட்ட விஷயத்த உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் டீசெண்டா தான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஆனா உன் ஃப்ரெண்டு குடிச்சிட்டு நடு ரோட்ல நிக்கிறான்ற பட்சத்துல அவனுக்கு நீ பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்ல. அட்லீஸ்ட் வீட்டுக்காச்சும் கூட்டிட்டு போயிருந்துருக்கணும்ல. அதை விட்டுட்டு அவ கூட சேர்ந்து அவ ஆங்கிலா போட்டோ எடுக்கிறதையும் ஆங்கிலா எழுதி வாங்குறதுக்கும் நீ கூட சேர்ந்து கும்மி அடிச்சுட்டு இருந்திருக்கேன்னா. நான் பண்ணது தப்பு கிடையாது, புரியுதா? திரும்ப திரும்ப நான் பண்ணது தப்புன்னு மட்டும் நீ பேசினா டென்ஷன் ஆகிடும், பார்த்துக்க. உன்னெல்லாம் அவ்வளோ தூரம் நைட்டு பூரா இருந்து விடிய விடிய காப்பாற்றிருக்கேன். ஆமாமா, காப்பாத்தி கிழிச்ச. அவ எல்லா எவிடன்ஸையும் பக்காவா வச்சுட்டு நிக்கிறான். இப்ப நான் எப்படி சமாளிக்கிறது? இங்கே பாரு, அவ கூட தான் என்ன காரி துப்புறான். அதுக்கு நான் என்ன பண்றது? போய் உன் ஃப்ரெண்டு சட்டையை பிடிச்சி கேள்றா, உன் மானத்தை கப்பல் ஏத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சண்டை போடுன்னு முத கொண்டு சொல்லித்தரான். உங்ககிட்ட எல்லாம் நான் பேசாம இருந்தப்பவே அப்படியே போய் இருந்திருக்கிறோம். போனா போதுன்னு சொல்லிட்டு ஒன்னெல்லாம் மன்னிச்சு பேச வந்தேன் பத்தியா? எனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவை. ஏன் மச்சான், இன்னமும் தேவைன்னா இன்னொரு நாள் உனக்கு தெரியாம ஊத்தி கொடுக்கலாம். உருப்படுத்துன்னு வச்சுக்கேன்ப்பா. டெய்லி 20 வருஷமா அவ கிடைக்கணும்னு எவ்வளோ ராத்திரியும் பகலுமா வெயிட் பண்ண. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப உன் பொண்டாட்டி ஆயிட்டடா. ஏன்டா அவளை புரிஞ்சுக்காமலே இப்படி பண்றேன்? ஏன் பவி வேணும்? நீ கூட தான் 6 மாசமா லோன்னு நாய் மாதிரி அலைஞ்ச. இப்ப பவி பண்ண தப்ப மறந்து நீ ஏத்துக்க ட்ரை பண்ண. அவ துரோகி, இவ பாவி. ஆனா இங்க பாரு கௌதமே, உன் பொண்டாட்டி கிட்ட எவிடன்ஸ் இல்ல. வாய் வச்சு மட்டும்தான் உன்னை உசு பேத்திருக்கா. ஆனா இந்த பவித்ரா பக்கா எவிடன்ஸ் வச்சிருக்காடா. அதுவும் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்காடா. இப்ப என்னடா பண்றது நானு? போய் சாவு. என் ஃப்ரெண்டு இல்ல நீ, அப்ப என்ன காப்பாத்தணும்ல. என் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு நீ என் கழுத்து இருக்கும்பொழுது நான் ஏன்டா உன்னை காப்பாத்தணும்? நாய இங்க பாரு கௌதம், நீ பண்ணது மட்டும்தான் 100% தப்பு. ஒரு ஃப்ரெண்ட இப்படி எவிடன்ஸோட மாட்டி விட்டது ஒரு நம்பிக்கை துரோகம். இப்பரு நியாய அநியத்தை பத்தி நீ பேசாத. ஒரு ஃப்ரெண்டை கேவலமா அவன் பொண்டாட்டிக்கிட்ட அவமானப்படுற அளவுக்கு பண்ணது நீனு. அதுவும் அவன் மேல நான் கோவமா இருக்கேன்னு தெரிஞ்சு அந்த டைம்ல ஊத்தி கொடுத்து என்னத்தை என்ன நீ சேர்த்து வைக்க ட்ரை பண்ண. அப்ப நீ தானே துரோகி. நீ தான் துரோகி. நீ தாண்டா துரோகி. கௌதம் கோவம் வந்துரும் பாத்துக்கா. உனக்கு என்னடா கோவம் வருது? எனக்கே நல்லா தான் வருது வாயில. இதோ வரேன் இரு. என்னடா பண்றீங்க? இவன் இந்த முட்டை கண்ணிக்கிட்ட என்ன மாட்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், அதுவும் எவிடன்ஸோட. ஓ மை காட். கௌதம் சார், உங்களுக்கு என்னாச்சு? என் பொண்டாட்டிக்கிட்ட நான் அசிங்கப்படுற மாதிரி அவகிட்ட நான் கோவமா இருக்குன்னு தெரிஞ்சும் வேணும்னே எனக்கு ஊத்தி கொடுத்து என் பொண்டாட்டிக்கிட்ட போய் நான் அசிங்கப்பட வச்சிட்டான். ஆனா கௌதம் சார், உங்களுக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் இலக்கியா மாமா எவ்வளவு வெறுத்தாலும் கரெக்டா அந்த பொண்டாட்டி அப்படின்றத மட்டும் விட்டு கொடுக்காம சொல்றீங்கன்னா
என்ன நடந்தாலும் அவ தானே என் பொண்டாட்டி. பதிவு கரெக்டு தான், அவங்க தான் உங்க பொண்டாட்டி. ஏன்னா நீங்க அவங்கள டார்ச்சர் பண்றதுக்காக வச்சு கூட தான் வச்சிருப்பீங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். அவளை டார்ச்சர் பண்றதுக்காக மட்டும்தான் நான் கூட வச்சிருக்கேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் தெரியுமா? ஐயோ, இங்க நின்று நான் வேடிக்கை பார்க்கறது கூட வேஸ்ட் ஆஃப் டைம் தான். மீரா மாமா போய் அங்க வெயிட் பண்ண சொன்னேன். பாவம் அவங்க வேற என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏய், நாங்க 2 பேரும் இங்க சட்டையை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கோம். நீ என்ன பஞ்சாயத்தை பேசாம எங்கடி போற மீரா மேம பாக்க? ஏ கவிதா, எனக்காக நியாயம் பேசுவியா பேச மாட்டியா? இங்க பாரு கௌதமே, எந்த நாய்க்காகவும் நான் நியாயம் பேச மாட்டேன். ஏன்னா நீ ஒரு 420, இவன் ஒரு 480. இப்ப எனக்கு உங்க 2 பேரும் சண்டைக்கு பஞ்சாயத்து பண்றதை விட முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. அப்படி என்னடி முக்கியமான வேலை? உனக்கெல்லாம் பொறுப்பே கிடையாது. எனக்கு மீரா மேம்க்கு மட்டும்தான் பொறுப்பு. அதுவும் டிஎல்லா இருக்கிற நந்தினி மேமல எங்க 2 பேருக்கு ஒரு தனி பாசம். ஏன்டி அப்படி? இப்ப மூஞ்ச சோகமா வச்சுட்டு பேசுறேன்னு. ஆண்டா அப்படி பண்ண, என்ன அசிங்கப்படுத்தின? ஏன்டா நீ அப்படி பண்ண? இந்த முட்டை கண்ணி எல்லா எவிடன்ஸையும் வச்சிருக்கான், வாங்கி தடா. இவனுங்க வேற. டேய் சும்மா இருங்கடா, நான் இப்ப சோகமான விஷயம் பேச போறேன். எஜிப்ப நாங்களே அடிச்சிட்டு இருக்கோம். இந்த பஞ்சாயத்து கேட்க துப்பு இல்லை உனக்கு. இப்ப என்னத்த நீ சோகத்தை தீக்க போற? வைத்தியக்காரன் நாய கம்முன்னு இருண்ணா. ஏய் இங்க பாருடி, சொல்லி தொலை. முடியாது முடியாது, எங்க பஞ்சாயத்தை முதல்ல கேளுங்க. நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணா. உங்க பஞ்சாயத்துக்கு நீங்க 2 பேரும் காரணம் கிடையாது, வேற ஒருத்தவங்க காரணம். உங்க பஞ்சாயத்துக்கு நான் பஞ்சாயத்து பண்றேன். இப்போதைக்கு கவிதா விஷயத்தை கேட்டு வரேன்னா. ஏய், எவிடன்ஸ் கொடுத்துருவியா? அதெல்லாம் முடியாது. பட் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டிய ஆள் கிடையாது. வேற ஒரு ஆள் கிட்ட தான் நீங்க 2 பேரும் போய் சண்டை பண்ணணும். அதனால வெயிட் பண்ணுங்க, கவிதா மேட்டரை கேட்டு வரேன்னா. எப்படி நான் இப்ப சொல்லட்டா? சொல்லு சொல்லு. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு மூஞ்ச பாவமா வச்சிருக்க. இப்ப என்ன டிஎல் மேம நீ காப்பாத்த போற? ஆமா, காப்பாத்த தான் போறேன். அதுவும் மீரா மேம்க்கு எனக்கு மட்டும்தான் அவங்க மேல அக்கறேன்னு. ஓ அப்படி, சரி சரி. அதாவது இன்னைக்கு எத்தனைக்கு டேல? அதான் 4 நாளா போயிட்டு கிடக்க. அந்த எத்தனைக்கு டேல துணிக்கிறானே வீணா போனவன் இவன் பொண்டாட்டி இன்ட்ரோ பண்ண போறாங்களா? அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட எம்டி மிஸ்டர் ரோஹித் சார் இருக்கார்ல, அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா. அவரோட ஒய்ஃப் இன்ட்ரோ பண்ண போறாங்களா? அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? 2 வருஷம் ஆகுதுடி எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி. டேய் கார்த்தி, அப்ப உங்க அண்ணி யாருடா? என் பஞ்சாயத்தை நீ கேட்கல. அப்படி இருக்கும்போது உனக்கே நான் சொல்லணும்? சீப்பா. ஏய் நான் சொல்றேன், ஆனா நீ எங்க பஞ்சாயத்தை முடிச்சு வை. எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் நான் சொல்றேன். நம்ப மாட்டேன் நான். தரீங்களா? நீங்களாம் கடைசி வரைக்கும் சுத்த விட்டு மட்டும் தான் அடிப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த உண்மை தெரியுதோ தெரியலையோ, நான் காப்பாற்ற வேண்டிய ஒரு மனுஷி இருக்காங்க. அதுதான் எங்க டிஎல். நான் போய் காப்பாத்திட்டு வரேன். ஏன் பைத்தியக்காரி என்ன பேசிட்டு இருக்க? ரோஹித் சருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற, அதுக்கேற்ற மாதிரி இவனும் ஒத்துக்கிறான். அப்படி இருக்கிற பட்சத்துல நீ ஏன்டி போய் நந்தினி மாமா காப்பாற்ற போற? அதுதான் விஷயம்னா, இந்த ரோஹித் சார் இருக்குல்ல, ரோஹித் சார் அவரு இந்த கார்த்திக் ஒன்ன சைட் அடிக்கிற மாதிரியே நம்ம நந்தினி மாமா சைட் அடிச்சிட்டு இருக்காருன்னு ரொம்ப நாளா சொல்றேன். யாராவது காதுல வாங்குறீங்களா? ஆமா அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கியே. ஆனா இப்போ அவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். ஆமா பத்தியா, உனக்கே தெரியுதுல்ல. இந்த பணக்காரங்களாம் இப்படிதான் போல. நீ சொன்னப்ப கூட நான் நம்பல, ஆனா இப்ப பிலீவ் பண்றேன்னு. உண்மையாவா? ஆமாண்டி, இந்த பணக்காரங்கனாலே இப்படிதான் போல. பாரு, அவருக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகிருந்திருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் நந்தினி மாமா சைட் அடிச்சது தப்பு தானே? ஏ லூசு கவிதா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடி? எங்கடா திருந்த விடுறீங்க? இல்ல தெளிவா இருக்கதா விடுறீங்க? அடுத்தடுத்து இடியை இறக்கிட்டு தானே இருக்கீங்க. இங்க பாருடி, இப்பவும் சொல்றேன், என் பஞ்சாயத்தை தீர்த்து வை. அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஏன் வாய மூடுங்க. உங்க 2 பேர் பஞ்சாயத்தை சீரியலே முடிஞ்சாலும் முடிக்க முடியாது. நீ சொல்ல வர்ற விஷயத்த சொல்லுடி. அப்புறம் இங்க பாரு பவிமா, திரும்பவும் உங்ககிட்ட சொல்றேன், நீ சொன்னதுதான் கரெக்ட். இந்த பணக்காரங்களாம் மோசமானவங்க தான், புரியுதா? அதுக்கேற்ற மாதிரி இந்த பாரு ப்ரூஃபா நம்ம கிட்ட தொக்க ஒரு விஷயம் மாட்டிக்கிச்சு. இந்த ரோஹித் சருக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு நந்தினி மாமா தேவையில்லாம சைட் அடிச்சிட்டு இருக்காருல, உங்க மனசுல ஆசை வளர்த்துட்டு இருக்காருல. ஆனா இன்னைக்கு ஈவினிங் அவருக்கு கல்யாணம் ஆன விஷயத்தையும் சொல்ல போறாங்க. அவர் பொண்டாட்டி யாருன்னு சொல்ல போறாங்க. அப்படி அதை கேட்கும் பொழுது நம்மளுக்கே இவ்வளவு ஷாக்கா இருக்கும். அப்ப நந்தினி மாமுக்கு இன்னும் இவ்வளவு ஷாக்கா இருக்கும். பாவம், அதுல இருந்து அவங்க எப்படி வெளியில வருவாங்க? நீ சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா நிறைய தடவை அவர் அவங்கள சைட் அடிச்சுட்டு தான் இருந்தாரு தெரியுமா? நானும் நோட் பண்ணேன் நீ சொன்னதுக்கு அப்புறம் தான். பத்தியா பத்தியா, உனக்கே தெரியுதுல்ல, தேவையில்லாம அவர் சைட் அடிச்சிருந்திருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பணக்காரர்ன்ற அர்த்தம் தானே. என்ன அர்த்தம்? நம்மளாம் என்ன கேட்க போறோம் அப்படின்ற அர்த்தம் தானே. ஏ லூசு. ஆமாண்டா, நாங்களா லூசு தான். அதான் நாங்களா லூசு தான்டா. ஆடியன்ஸா நீ வேடிக்கை பார்க்குறேன் பத்தியா? எங்களெல்லாம் நீங்க லூஸ் ஆக்கி தான் பாப்பீங்கன்னு. இங்க பாரு பவிமா, இப்ப சொல்றேன், உனக்கு இவன் சரிப்பட்டு வரமாட்டான். இவனும் அவங்க அண்ணன் மாதிரி தான். அவர் கல்யாணம் ஆனதை 2 வருஷமா மறைச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவர் பொண்டாட்டியை கூட்டு வராரு. இது எல்லாத்தையும் தாண்டி நந்தினி மாமா மனசுல ஆசை வளர்றதுக்கு காரணமா இருக்காரு. பாவம், சிரிக்கவே தெரியாத மேடம் இப்பெல்லாம் சிரிக்கிறாங்க. பூவே வச்சுட்டு வராத மேடம் இப்பெல்லாம் தழைய பூ வச்சுட்டு வராங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவர் பார்த்த அந்த பார்வை. அதே தான் நானும் சொல்றேன், அவர் பார்த்த அந்த பார்வை தான் நந்தினி மாமா மனசை வீணாக்கிருக்கு. மேடம் வேற இப்போ ப்ராஜெக்ட் முடிக்கல. இந்த டைம்ல அவங்க மனசுல இந்த மாதிரி இடி இறங்குற மாதிரி விஷயம் நடந்தா அவங்க ப்ராஜெக்ட் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க? அவங்க ப்ராஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணலனா நம்ம எப்படி ப்ராஜெக்ட் ஒழுங்கா பண்ண முடியும்? அப்ப ப்ராஜெக்ட்ல நம்ம தோத்து தானே போயிடுவோம். அப்ப அதனால தான் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களாம் சேர்ந்து பெட்டு கட்டியிருக்காங்க. இந்த இலக்கிய மேம், ரோஹித் சார் எல்லாரும் நந்தினி மேம் தனியா ப்ராஜெக்ட் பண்ணட்டும், அவங்களால பண்ண முடியாது, இந்த பசங்க எப்படியும் தோத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முடிவு பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பெட்டு கட்டியிருக்காங்க. அதையும் தாண்டி இப்ப நந்தினி மேம் ஜெயிக்க போறாங்களா, அந்த ஜெயிக்க போறதை தடுக்கிறதுக்காக தான் இப்போ எத்தனிக் டேன்னு ஒன்று பிளான் பண்ணி அதுல நந்தினி மேம் மனசை உடச்சி
ப்ராஜெக்ட்டை சுக்குநூறு ஆக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மை தெரியுமா? இதுதான் ராஜதந்திரம். அட பைத்தியங்களே. ஏட்டி அப்போ உண்மையாவே ப்ராஜெக்ட் முடிக்க முடியாதா? ஆமா, மேடம் முடிச்சிருவாங்கன்ற பயம் வந்ததுனால தானே இப்போ ரோஹித் சாரோட ஒய்ஃப் யாருன்னு ரிவீல் பண்றாங்க. நந்தினி மேம் மனசை உடைச்சா மட்டும்தானே இந்த ப்ராஜெக்ட்டை ஸ்டாப் பண்ண முடியும். இவங்களாம் இப்படி தாண்டி, கீழே இருக்கிறவங்க கீழே தான் இருக்கணும், மேலே வளர்ந்து வந்துடக்கூடாது. நம்ம பியூஸ்ஃபுல்லாக நந்தினியை ப்ராஜெக்ட் பண்ண விட்டோம் அப்படின்னா நம்ம தேவையில்லாமல் இன்க்ரிமெண்ட்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும், போனஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதையும் தாண்டி இந்த வாட்டி வாயை விட்டுருக்காங்க தெரியுமா, ப்ராஜெக்ட்டில் ஷேர் கொடுக்குறேன்னு. அப்படி ஷேர் கொடுத்தா எவ்வளோ கொடுக்க வேண்டியது வரும் தெரியுமா? ஏன் எங்க குடும்பத்தையே ஃப்ராடுங்கிறியா நீ? ஆமா, ஃப்ராட் குடும்பம் தான். அதுல உனக்கு என்ன டவுட்? அதனால தான் இப்ப நான் பவித்ராவையும் காப்பாத்திட்டு இருக்கேன். டப்பர் பவித்ரா, இப்ப சொல்றேன், இவன் நல்லா நீ லவ் பண்ணாத, இவன் திரும்ப சமாதானப்படுத்தினாலும் சமாதானமாகாத. நான் இன்னும் இவ்வளவு நாள் கார்த்திக் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இவன் பேசுற பேச்செல்லாம் கேட்கும்போது, இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீ எடுத்த முடிவு தான் கரெக்ட், புரியுதா? இந்த கார்த்திகை நீ லவ் பண்ணாத. அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுதுன்றதை மறைச்சி இப்ப நோகாம எல்லா வேலையும் பாக்குறாங்க. அதே மாதிரி இவங்கிட்ட ஒரு என்கொயரி போட்டா தான் தெரியும் இவனுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது, இல்ல எத்தனை பொண்டாட்டியை மறைச்சு வச்சிருக்கானு. டேய், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? உனக்குலாம் ஹெல்ப் பண்ண முடியாது நாயே. டேய், ஹெல்ப்னா நீ நினைக்கிற மாதிரி இல்ல. இது பாரு, பின்னாடி ஒன்று வாயை கோணிட்டு வச்சு பேசிட்டு இருக்கல. டே, அவன் நம்ம ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு மாதிரியா பேசிச்சு, இப்போ அது ஃப்ரெண்டு மாதிரியா பேசிச்சு. குடும்பத்தையும் நான் அடிச்சிட்டு இருக்கு. பத்த குறைக்கு இப்போ வந்து டேய் அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாலும் நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். நான் கூட ஆன்சர் பண்ணலான்னு தான் இருந்தேன். பாவம் நிறைய வாட்டி அவள் ஃபேஸ் பண்ணிட்டா ப்ராப்ளமை. இந்த டைம் ரோஹித் ப்ரோவோட ஒய்ஃப் யாருன்னு கேட்டிருந்தா நான் சொல்லலான்னு தான் இருந்தேன். பட் அந்த பிள்ளை சொல்ல விட்டுச்சா? சொல்ல விட்டுச்சா? அது எவ்வளோ வாய் பேசிட்டு இருக்கு. கரெக்டு தானே? நம்ம 2 பேர் சண்டை இப்படியே போட்டோம், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. நீ என்ன அடி, நான் ஒன்று அடிச்சிடுறேன். மாமா மச்சான் நம்ம எப்படி வேணாலும் போவோம். அதையும் தாண்டி இவ வந்து ஃபங்க்ஷன் நடந்து முடியறதுக்குள்ள உங்ககிட்ட கேட்டான்னு வச்சுக்கோயேன், நீ ப்ராமிஸ் பண்ணி சொல்லு, அவகிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. எனக்கு இந்த டீலிங் ஓகே, நான் சொல்ல மாட்டேன். இங்க பாருடா கௌதமே, நீயும் ஃப்ராடு தான், புரியுதா? ஏன்னா நீ இப்போ இந்த குடும்பத்தில் போய் ஐக்கியமாயிட்டல, நீ நம்பர் 1 ஃப்ராடு தான். ஏதோ இலக்கிய மேம் தப்பிச்சிட்டாங்க உனக்கு கல்யாணம் ஆகலன்றதுனால. இல்லைனா நீ கூட கல்யாணம் பண்ணி ஒரு பொண்டாட்டியை வீட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இலக்கிய மேம் ஏமாத்திருப்பே என்னவோ. கன்ஃபார்ம் சொல்ல மாட்டேன்டா, இவளுக்கு வாய் தான் சாவட்டும். இந்த டைம் எந்த பாதிப்பு வந்தாலும் எங்க டிஎல் கூட நாங்க உறுதியா நிற்போம். அதனால போய் இப்பவே எங்க டிஎல் மனசை நான் ஒருநிலைப்படுத்திட்டு வரேன். மேடம், என்ன நடந்தாலும் நீங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ப்ராஜெக்ட் தான் முக்கியம், நம்மளுக்கு ப்ராஜெக்ட் தான் முக்கியம். நீங்க ஒரு சிங்கப்பெண் அப்படின்னு நான் அவங்க மனசுல சொல்லி பதிய வச்சுட்டு வரேன். அதுக்கு தான் முன்னாடியே என் சிங்கப்பெண் மீரா மேம் போயிருக்காங்க. அவங்க பின்னாடியே படைத்தளபதியா நான் போய் எங்க நந்தினி மேமை காப்பாற்றி அரவணைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நான் போய் அந்த வேலையை பார்க்குறேன். வெட்டி பசங்க கிட்ட வெட்டி கதை பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைன்னா. ரொம்ப பேசுறாடா, அடிச்சிருவோம் இப்போ. எனக்கும் கோவம் தான் வருது, ஆனால் என்ன பண்ணுறது, அவன் நம்ம ஃப்ரெண்டு, அதனால விடு, பைத்தியம் பேசிட்டோம். எப்பவி நீ வாடி, நீ போய் காப்பாற்றிக்கிட்டே இரு, நான் அதை வந்துடுறேன்னா. சீக்கிரமாக வந்து சேரு. இங்கே ஒரே பேட் வைப்ரேஷன், பேட் ஃபேமிலி எல்லாருமே இருக்காங்க. அதனால இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி உனக்கு தேவையில்ல. உன்னை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. ஏன்னா யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஷோர்டி, நீ போ, நான் வரேன்னா. இங்கே பாருங்க. என்னடி முட்டைக்கணி, எவிடன்ஸை வச்சுட்டு ஓவரா ஆடுற? இருடி வந்துட்ட, நியாயம் கேட்டு வரேன். நான் தான் திரும்ப சொல்றேன்ல, நீங்க 2 பேரும் நியாயம் கேட்க வேண்டியது உங்க 2 பேர்கிட்ட இல்ல. வேற யார்கிட்ட பவித்ரா நாங்க போய் கேட்க முடியும்? இந்த நாய் தான் என் வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கு. இந்த நாய் தான் என் வாழ்க்கையை பணையம் வச்சிருக்கு. இச்சி வாய முடி. நீ வாய முடி. கடவுளே, 2 பேரும் வாயை மூடிக்கிட்டு என் கூட வாங்க. உங்களுக்கு ஒரு சில உண்மைகள்லாம் புரிய வைக்கிறேன். நீ எங்களை டைவர்ட் பண்ண பாக்குற. நான் உங்களை டைவர்ட் பண்ண பார்க்கல. உங்க 2 பேரையும் டைவர்ட் பண்ணி விட்டுட்டு ஒருத்தர் தனியா போய் படம் ஓட்டிட்டு இருக்காரு, புரியுதா? அவரை பத்தி பேசுறதுக்கு தான் வரேன். இப்போ என் கூட உங்களால வர முடியுமா முடியாதா? சஞ்சய் ப்ரோ எங்கடா? அவரை பத்தி தான் சொல்றாளா? அவரை பத்தியே தான் சொல்றேன். இவ ஏதோ உலகத்துக்கு சொல்ல வரா, அதையும் தாண்டி நமக்கு ஏதோ சொல்ல வரா. நம்ம போய் கேட்போம். சொந்ததான்னா இந்த சொந்ததான். மீரா மேடம், ஏதோ சொல்ல வரீங்க, அப்புறம் அமைதியாயிடுறீங்க. என்ன விஷயம்? அதை நான் சொல்லிடுவேன் ஈஸியா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை சொன்னதுக்கப்புறம் உன் மனசு எப்படி பாடுபடுன்றதை நினச்சா என் மனசு தாங்கல. மேடம், இப்போ நம்ம சோகமாக மூஞ்ச வச்சுக்கணும். ஆமாம், நாங்கள் 2 பேரும் சோகமாகறோம். நந்தினி, மனசை தேத்திக்கோ. இந்த உலகத்தில் சில உண்மைகளை நம்ம ஜீர்ணிச்சு தான் ஆகணும். மேடம், என்னாச்சு? ஏன் 2 பேரும் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க? நந்தினி மேடம், இந்த பணக்காரங்கனாலே ஒரு தனி ரகம் தான் போல மேடம். அவங்க பார்க்குற பார்வை இருக்கே, அது காதல் பார்வை கிடையாது, அது வெறும் கான்ட்ராக்ட் பார்வை. அவங்க வீசுகிற காதல் வலையில் நம்ம மீனா சிக்கலாம், ஆனால் அந்த மீனை அவங்க வறுத்து சாப்பிடுவாங்க, புரியுதா? தொட்டியில் வச்சு அழகு பார்க்க மாட்டாங்க.
இங்கே பாரு நந்தினி, ரோஹித் சார் மேலே எனக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குது, நம்பிக்கை இருக்குது. ஆனால் கவிதா சொல்கிறத நான் கேட்டிருந்தாலும் ஒரு சில டைம் நானே நோட் பண்ணியிருந்திருக்கேன். அதை வச்சு தான் இப்போ நான் பேச வந்திருக்கேன். ரோஹித் சார் உன்னை பார்த்த பார்வை பணக்காரன் ஏழை அப்படின்ற வித்தியாசம் இல்லாமல் உன்னை லவ் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் என் மனசுக்குள்ளே, கவிதா மனசுக்குள்ளே, ஏன் எல்லார் மனசுக்குள்ளேயும் தோணிந்திருக்கு. ஆனால் இப்போ தான் தெரியுது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுன்னு. மேடம், நீங்கள் 2 பேரும் ஏதோ ஒரு உண்மையை கேட்க வந்துட்டு கேட்காம எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைம் நான் உண்மையை சொல்ல ரெடியாக தான் இருக்கேன். நான் சொல்லட்டுமா? இல்லை நந்தினிமா, நாங்கள் தேத்த வேண்டியது ஒன்று தான், நீ எங்களை தேத்த தேவையில்ல. மேடம் மேடம் நீங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்கிறத கேளுங்க. நம்மள ப்ராஜெக்ட் முடிக்க விடாமல் பண்ணுறதுக்கு தான் அவரோட பிளான் எல்லாமே. ஐயோ கவிதா, நான் சொல்கிறத கேளு. நந்தினி, எல்லாமே ஒரு விளையாட்டு தான். ஃபர்ஸ்ட் டைம் நீ ப்ராஜெக்டில் ஜெயிச்சப்போ நான் பொறாமப்பட்டேன், உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போது நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதனால உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்திருக்கேன். அந்த ரோஹித் சாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நந்தினி. மேடம், கல்யாணம் சாருக்கு ஆயிடுச்சு தான். பட் நான் சொல்கிறத கேளுங்களேன் ஒரு நிமிஷம். இல்லை நந்தினி மேடம், எங்களுக்கு உங்களை நினச்சி பாவப்படுறதா, இல்லை ஏதோ ஒரு மூலையில் ஒரு பொண்ணு இருக்காளே 2 வருஷமாக இவரை நம்பி, அந்த பொண்ணை நினச்சி பாவப்படுறதான்னு தெரியல மேடம். ஆனால் இவர் இங்கே உங்களுக்கு கூட லவ் சீன் ஓட்டிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஷேர் தரேன்னு சொன்னதெல்லாம் வெறும் பிஸ்னஸ் தந்துடும் மேடம். இதில் காதலும் கிடையாது, கன்றாவையும் கிடையாது. ஐயா, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் பேசணும், நான் பேசுறதை கேளுங்க. அப்போ தான் நீங்கள் 2 பேரும் காமெடி பண்ணாமல் இருக்க முடியும். இல்லை நந்தினி, இப்போவே நீ ஒரு முடிவு எடுத்தாகணும். மேடம், இந்த ப்ராஜெக்டை உன்னை முடிக்க விடாமல் அவர் பார்வை உன் மேலே விழுந்துடக்கூடாது அப்படின்னா, முக்கியமாக அவர் கண்ணை பார்க்காத. பார்த்தா உனக்கு ஹார்ட் பீட் ஏறும். அப்புறம் அவர் உன்னை ஈஸியாக ஏமாத்திடுவாரு. ஐயோ மேடம், ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்களேன். ரோஹித் சாரோட ஒய்ஃபு இந்த ஆஃபீஸில் தான் இருக்காங்க. தெரியும் மேடம் எங்களுக்கு. தெரியுமா? அப்புறம் ஏன் இப்படி பேசுகிறீங்க? இல்லை மேடம், சாரோட அம்மா வந்தாங்கல்ல, அவங்க தான் சொன்னாங்க என் மருமக வந்திருப்பா, என் மருமகள்கிட்ட போய் நான் பேசணும்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ தான் தெரியும் எங்களுக்கு அந்த பொண்ணு ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்கன்னு. அவங்க யாரை சொன்னாங்கன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க யாரை தெரியுமா சொன்னாங்க? இல்லை நந்தினி, நீ எங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாது, நீ எங்கள் மனசு ஆறுதல் படுத்திட்டு இருக்க. ஆனால் அவர் பார்த்த பார்வையை பற்றி நாங்கள் யோசிச்சு பார்க்கும்பொழுது ஒன்று அவர் எந்த அளவுக்கு ஏமாத்திருப்பாரு அப்படின்னு நாங்கள் யோசிச்சு பார்க்குறோம். ரோஹித் சார் மேலே நான் வச்சிருந்த மரியாதைலாம் நல்ல பொண்ணாக இருக்கிற ஒன்றை ஏமாத்துறாருன்னு அவர் கேள்விப்படும் பொழுது என் மனசில் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் குறையிற மாதிரி தான் தோணுதுன்னு. மீரா மேடம், ப்ளீஸ் மீரா மேடம் கேளுங்க. இல்லை நந்தினி மேடம், நீங்கள் ஃபஸ்ட்டு மனசை தேத்துங்க. நீங்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஆஃபீஸில் நீங்கள் வந்த உடனே ப்ராஜெக்டை பெஸ்ட்டாக கொடுத்து எல்லாரையும் முக்கு மேலே வரல வைக்கிற மாதிரி பண்ணீங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணுறோம். யார் தடுத்தாலும் இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம சக்ஸஸ் பண்ணியே காட்டுறோம் மேடம். அதுக்கு நடுவில் இந்த ரோஹித் சாரோட காதல் பார்வலாம் ஜெயிக்காது மேடம். எங்களுக்கு எங்கள் டிஎல் மேலே நம்பிக்கை இருக்கு. எங்கள் டிஎலை காப்பாற்ற வேண்டியது எங்களோட கடமை. கவிதா, நான் சொல்கிறத இப்போ கேட்க புரியா இல்லையா? மேடம், நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க மேடம். இப்போ எதுக்கு எங்களுக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன்? நீ ஒரு டியூப் லைட்டு, உங்ககிட்ட பேசினா ஒன்றும் வேலைக்கு ஆகாதுண்ணா. ஏய், நான் டியூப் லைட்டு. ஆமாண்டா, டியூப் லைட் தான். ஏன்னா உனக்கு தான் சந்தேகமே வர மாட்டேது அந்த கேரக்டர் மேலே. சஞ்சய் ப்ரோவை பற்றியா பேசுகிறேன்? ஆமாம், பாத்தியாடா, நான் அந்த கேரக்டர்னு சொன்னோன்னே கரெக்டாக கேட்குறாரு. அவருக்கு டவுட் இருக்கு, உனக்கு டவுட் இல்லை. சஞ்சய் ப்ரோ மேலே டவுட்லாம் இல்லை. அவர் மனசில் ஒரு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் அந்த ஆசை அவருக்குள்ளே முழுசாக வந்துட்டு அது என்கிட்ட சொல்லுவார்னு எனக்கு தெரியும். ஆமாம், ஆசை தோசை நல்லா ரைமிங்காக பேசுகிறா. டேய், அந்த கேரக்டர் எல்லாத்தையும் மறைக்குதுறான். தம்பிங்க தான் நம்மகிட்ட மாச்சு என்ன பண்ண போறாரு? இங்கே பாரு கார்த்தி, நீ கண்டுபிடிச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். பட் என்கிட்ட நீ மறைக்க ட்ரை பண்ணுற. இங்கே பாரு, பவித்ரா கொண்டு கண்டுபிடிச்சிருச்சு. ஆமாம், அந்த கேரக்டருங்க மிச்சூர் குட்டி கொஞ்சம் பைத்தியம். சும்மாருடா, நானே கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்தேன், எனக்கே பத்தாது. கடவுளே, 2 பேருக்கு நானே ஒரு மிச்சர் பாக்கெட் வாங்கி தரேன். ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணுங்க. அப்போ தான் அந்த கேரக்டர் தப்பு பண்ணுச்சா பண்ணலையான்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எங்க சொல்லு பக்கம் லாஜிக் படி யோசிக்கணும்னு. அவர் இந்த ஆஃபீஸில் என்ன ஒர்க் பார்க்குறாரு? செக்யூரிட்டி கார்டாக இருக்காரு. ஏய், அதையும் தாண்டி எங்களுக்கு எல்லாமே எங்க சஞ்சய் ப்ரோ தான். தூ, பதிவு ரொம்ப முக்கியம். 2 பேர் கம்மன் இருங்க, அப்போ தான் சொல்லுவேன். சொல்லு. அப்படி அவர் செக்யூரிட்டி கார்டாக இருக்காரோ இல்லை உங்களுக்கு எல்லாமாவும் இருக்காரோ அதை பற்றி நான் இப்போ பேச வரல. அவர் இது வரைக்கும் தனி கேபின்னு ஒன்றில் இருந்ததே கிடையாது. ஆமா, அவரு தான் கேபின் வேணாம்னு சொல்லிட்டாரு. நான் கூட நீ ஒரு கேபின் எடுத்துக்க ப்ரோ, ஏதாவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா எடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னா, எனக்கு ரோஹித் ரூமே போதுண்டா அப்படின்னு தான் சொல்வாரு. சொல்லுவாரா? ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாரு? தனி கேபின் கிட்ட வாங்கியிருக்காரு. ஓ மை காட். கேபினே வேணான்னு சொன்னவர் இன்னைக்கு ஏன் கேபின் கிட்ட வாங்கணும்? அதுவும் ரோஹித் சார் அவருக்கு ஸ்பெஷல் கேபினையே அலோகேட் பண்ணணும். எனக்கு தெரியாம எப்போ அலோகேட் பண்ணாங்க? ஆமாம், உனக்கு அப்படியே எல்லாம் தெரிஞ்சு கிழிச்சிருச்சுன்னு யார் மேலே வேணாலும் உனக்கு சந்தேகம் வருது. ஆனால் அந்த கேரக்டர் மேலே உனக்கு சந்தேகம் வர மாட்டுது. அவர் என்னோட பெஸ்ட் ப்ரோ. அடுத்து என்னோட டவுட்டு,
நல்லா யோசிக்கிற பவித்ரா, அதுவும் ஆஃபீஸை நல்லா மானிட்டர் பண்ற. ஆமா, பெரிய திறமை கிழிச்சா. இந்த ஆபீஸ்ல எல்லா விஷயத்தையும் ஒட்டு கேட்பா. ஆனா என்ன மட்டும் நோட் பண்ணாம விட்டுட்டா. இவ பின்னாடியே தான் நான் சுத்தி வந்தேன். அப்படி இருந்தப்ப நான் தான் கார்த்திக் பிரகாஷ்னு இந்த தண்டனையாத்தால கண்டுபிடிக்க முடிஞ்சுதான். ஓவரா பேசின போட்டோ ஃப்ரேமை மாட்டிடுவேன். சரி சரி, நீ தண்டெல்லாம் கிடையாதுன்னு முட்டை கண்ணி கண்டுபிடிக்கல. அது எம்மா லவ் பண்ணது போதும், திரும்ப என்ன? பாயிண்ட்டுக்கு வருவோம். வருவோம் வருவோம். அடுத்து என்னோட டவுட்டு, கீர்த்தனா மேடமா அடிக்கடி கூப்பிட்டு பேசுறாரு. ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரையும் தங்கச்சி, என்னம்மா, மேடம் அப்படின்னு மரியாதையாக கூப்பிடுற மனுஷன் கீர்த்தனா மேடம்கிட்ட பேசும்பொழுது மட்டும் ஏதோ ஒரு அந்யோன்யமாக பேசுகிற மாதிரி தோணுது, உரிமையாக பேசுகிற மாதிரி தோணுது. அதுவும் உரிமையாக கீர்த்தனா என்ன பண்ணுற, கீர்த்தனா இங்கே வா, கீர்த்தனா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி எனக்கு தோணுது. கீர்த்தனா கீர்த்தனான்னு ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. மாட்டிக்கிட்டாரோ? அது புது பொண்ணுன்றதுனால மானிட்டர் பண்ணியிருப்பாரு. என்ன காப்பாற்ற ட்ரை பண்ணுறீங்களா? அப்படிலாம் இல்லை, எங்களுக்கு தெரியும் சஞ்சய் ப்ரோவை பற்றி. எனக்கும் டவுட் இருக்குதா நீ சொல்கிற மாதிரி. மற்றபடி நீங்கள் 2 பேரும் உருப்படியாக யோசிக்க மாட்டீங்கன்னு தெரியும். அவர் கேப்பில் கெடா வெட்டிட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியுதா? இப்போதான் நம்ம இங்கே உஷாராக இருக்கணும். சும்மா அந்த மனுஷனை நம்பிட்டு இருக்காம நம்மளே யோசிச்சு அந்த கேரக்டரை கண்காணிப்போம். என்ன பண்ணலாம்? அப்புறம் இதெல்லாம் நான் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்த விஷயம்தான் இன்னும் பெரிய இடியா என் தலையில் இறங்குச்சு. அப்படியா? என்ன விஷயம்? அதாவது இப்போ ரோஹித் சார் நந்தினி மாமா சைட் அடிக்கிறாங்கன்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நந்தினி மேம் வேற கலர் ட்ரெஸ், ரோஹித் சார் வேற கலர் ட்ரெஸ். ஓ, நீங்க என்னதான் சண்டை போட்டாலும் என்னதான் அடிச்சு ஊண்டு பரண்டாலும் உங்க ஒய்ஃப் இலக்கியா மேடம் தான் சொல்றீங்க. அப்படி இருக்கும்பொழுது மார்னிங் இலக்கியா மேடம் ரெட் கலர் சரியில வந்தாங்க. தோ இப்போ சண்டையா இருந்தாலும் சரி, சச்சரவா இருந்தாலும் சரி, உங்க ஒய்ஃப்க்கு மேட்சா நீங்களும் ரெட் கலர் ஷர்ட் தான் போட்டு வந்திருக்கீங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க மேட்சா பொண்ணு, அவங்க பேச்சு எப்படி மீற முடியும்? ஃப்ராடு பாயில. அதே மாதிரி அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இப்போ நீங்க மேட்சா வந்திருக்கீங்களா? இப்போ காலையில என் பக்கத்துல உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் லவ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு பிளாக் ஷர்ட் போட்டிருந்தான். வைத்தியக்காரி, நீ தானடி மாத்த சொன்ன? நான் தான் மாற்ற சொன்னேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட எக்ஸ் லவர், நான் அவனோட எக்ஸ் லவர். அப்படி இருக்கிற பட்சத்தில் எக்ஸ் லவராக இருக்கிற இப்போ நாங்கள் மேட்சிங்காக இருக்கோம். ஒரு வேலை ஃபியூச்சரில் லவ் வரலாம். வாய்ப்பு இல்ல. அது அப்படிதான், நீங்கள் விடுங்க. இப்போ யார் யார் மேட்சாக வந்திருக்கோம்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிற நீங்கள், எக்ஸ் லவராக இருந்த நாங்கள். ஆமாம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இந்த ஆஃபீஸில் நியூ ஜாயினிங்காக வந்த கீர்த்தனாவும் இந்த ஆஃபீஸோட பில்லராக இருக்கிற சஞ்சய் ப்ரோவும் மேட்சிங்காக வந்திருக்காங்க. ஓ மை காட். அதுவும் மார்னிங்லேருந்து 2 பேரும் பார்த்துக்கிற பார்வை சரியில்லை. அதுவும் ஒரு 1/2 ஹவராக 2 பேரையும் ஆளக்கணும். எனக்கு என்னவோ அதே தான் என் டவுட்டும். எனக்கு என்னவோ அவர் கேபின் வாங்கினது, கீர்த்தனா மேடம் கிட்ட பேசுனது, இப்போ 1/2 ஹவராக காணாமல் போனது. ஒருவேளை கீர்த்தனா மேடம் அழகில் மயங்கி லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருப்பாரோ? கண்டுபிடிக்கிறேன். அந்த கேரக்டரோட கேபின் எங்க? கார்த்திக் கேபினுக்கு பக்கத்தில். டேய் வா. அவரை ஒரு 5 நிமிஷத்தில் அனுப்பி வைக்கிறேன். ஏன் நீங்கள் 2 பேரும் தான் பிரேக்கப் பண்ணிட்டீங்களா? அப்புறம் என்ன லவ் வேண்டி கிடக்கு? ஆஹா, அவன் தான் பிரேக்கப்பு, நான் பிரேக்கப் இல்லை. நான் இப்போ லவ் பண்ணுறேன், அவன் என்ன லவ் பண்ணல. வைத்தியங்க. அப்புறம் கௌதம் சார் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கான்ல, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்ல. ஆமாம், இப்போ என்ன லஞ்சமா கூலி கேட்குறியா? அஞ்சமா கூலிலாம் கேட்கல. நான் எப்படி இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னனோ அதே மாதிரி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. என்ன இன்ஃபர்மேஷன் கேட்க போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ரோஹித் சாரோட ஒய்ஃப் யாருன்னு கேட்க போகிறேன், அதானே? அதுக்கு நான் பதில் சொல்ல தேவையில்ல. நீ தான் நிறைய லேமினேஷன் போட்ட ஃபோட்டோ ஃப்ரேமு எல்லாம் வச்சிருக்கல, அதை வச்சு மிரட்டி இதோ பக்கத்தில் உட்காந்துருக்கானே ஒரு முட்டைக்கானே, அவங்ககிட்டே கேளு, அவனே சொல்லுவான். சொல்லுவான்றீங்க? லவ்வே இல்லை, லவ்வே பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படின்ற பட்சத்துலையும், ஃப்ரெண்டுன்னு என்ன சொன்ன பட்சத்துலையும் என் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான். அங்கே பாரு, விட்டா உன்னை அப்படியே மடியில் தூக்கி உட்கார வச்சுப்பான். அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் உட்காந்துருக்கான். அப்படி இருக்கிற நான் உங்ககிட்ட நல்லா தான் பேசி பதில் சொல்லும். நீ அதுக்கிட்டே கேட்டுக்க. நான் போய் அந்த பிளாக் எங்கே இருக்காருன்னு நோட் பண்ணிவிட்டு கால் பண்ணுறேன். அதுக்குள்ளே நான் அனுப்பி வை. ஆமாம்ல. ஆமாம் மட்டும்தான். சரி, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன? நான் மிரட்டினதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னதான் நான் மிரட்டினாலும் நீ போய் ஏன் எனக்கு மேட்ச ட்ரெஸ் போட்டு வந்த? அதுவும் எப்படி உனக்கு பிங்க் கலர் ஷர்ட் கரெக்டாக மேட்சிங்காக கிடைச்சது? அதான் நீ மிரட்டினல்ல, எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான். உண்மையாகவே அதனால தான் போட்டு வந்த, மற்றபடி என் மேலே உனக்கு எதுவும் இல்லை அப்படிதானே? இல்லை. இங்கே பாரு, எனக்காக போட்டு வந்தியா இல்லை நான் மிரட்டினதுக்காக போட்டு வந்தியா இல்லை ஆல்ரெடி இந்த ஷர்ட்டை எடுத்து வச்சுட்டு வேணும்னே என்னை விருப்பத்துக்காக கொஞ்சம் நேரம் பிளாக் ஷர்ட் போட்டிருந்தியா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியும் நீ இந்த கலர் ஆஃப் சாரி போட்டுட்டு வருவேன்னு சொல்லிட்டு? முன்னாடியே நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்கிறேன். ஆமாம், ஏன் ஆஃபீஸில் இருக்கும்போது என் பின்னாடி முட்டை கண்ணி பவித்ரா ஐ லவ் யூன்னு சொல்லும்போதெல்லாம் நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா எங்கேருந்து தான் போய் பொறுக்கிட்டு வருவேன்னு தெரியாது. பொறுக்கிட்டு வந்து கரெக்டாக மேட்சை தானே போட்டு தொலைச்சேன். போர்க்கிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்கிறேன், வாங்கிட்டு வந்து போட்டேன்னு சொல்லு. ஆமாம், நீ தான் பணக்காரனாச்சே. அப்படி இருக்கும்போது வாங்கிட்டு வந்து தான் போட்டிருப்பேன். சாருக்கு தான் புதுசாக சட்டை வாங்கி போடுற அளவுக்கு பணம் இருக்குது. பொண்ணுங்களை மயக்கிற அளவுக்கு நல்ல கண்ணில் பவர் இருக்குது.
அதனால தானே நல்லா சுத்த விட்டு அடிச்சு மயக்கணத்துக்கு அப்புறம் அதுவும் அந்த பொண்ணும் திருந்தி வந்ததுக்கு அப்புறமும் ஏத்துக்கிறதுக்கு மனசு இல்லாம உன்னோட புத்தியை காமிச்சிட்டு இருக்கேன். இங்க பாரு, என் புத்தி அது இதுன்னு எல்லாம் பேசிட்டு இருக்காது என்ன. ஒழுங்கா வந்து பேசினப்போ ஐ லவ் யூ சொன்னப்ப நீ என்னடி திமிரு தானே பண்ண, என்ன டீஸ் பண்ணி தானே பார்த்தேன். அதுக்கப்புறமும் லவ் சொன்னதுக்கு அப்புறமும் நான் பேசுனதெல்லாம் தப்பு, நான் பண்ணதெல்லாம் தப்பு, நீ தாண்டா தப்பானவன், நீ ஃப்ராடு, அப்படி இப்படின்னு என்ன கஷ்டப்படுத்த தானடி செஞ்சேன். நீ பண்ணதெல்லாம் அப்படிதான் டிஸ்பிளே ஆச்சு, அதனால நான் அப்படிதான் பண்ணுவேன். இங்க பாரு, அப்ப நீ பண்ணது என் மனசை கஷ்டப்படுத்த தான் செஞ்சது, நீ புரிஞ்சுக்காம பேசுனது என்ன கஷ்டப்படுத்த தான் செஞ்சது. நானும் இப்படிதான் பண்ணுவேன். ஆனா உன்கிட்ட நான் சொன்ன மாதிரி நீ சொன்ன ஐ லவ் யூவையும் நீ கொடுத்த கிசையும் திரும்பி கொடுத்துட்டு தான் காதல் ரத்து செய்யப்படும். பொய்த்துக்காரி மாதிரி பேசாதானே. பைத்தியக்காரி மாதிரி பேசுறனா இல்ல வேற மாதிரி பேசுறேன்? நானு லெட்டர் எடுத்துட்டு போய் உங்க அண்ணன்ட்ட கொடுத்துட்டு ஃப்ரேம் எடுத்துட்டு போய் உங்க அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு பேசுவேன். ஆனா இப்ப எதுக்கிட்டி பல்ல கட்டுற? நம்ம சண்டை போடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ இன்னைக்கு மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு இருக்கியா? ஏய், நானும் பொண்ணு மாதிரி ஜம்முன்னு தான் இருக்கேன். இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? கல்யாணம் பண்ணிக்கலாமா? கல்யாணமா? அதான் உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சடா, அப்புறம் என்ன? உனக்கு எப்போ கல்யாணம் பண்ணானே, எப்படி கல்யாணம் பண்ணானே, எப்படியும் உனக்கு கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அதான் இன்னைக்கு மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு இருக்கேன், நானும் பொண்ணு மாதிரி ஜம்முன்னு இருக்கேன். தாலி வாங்கிட்டு அப்படியே கோயிலில் போய் கட்டிட்டு வந்துடலாமா? பைத்தியமாடி நீ. என் கண்ணுக்கு அம்சமா தெரிகிறடா. ஒருவேளை தாலி கட்டாமலே நான் இருக்கிற வேகத்துக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா உன் குடும்பத்துக்கு தான் அசிங்கம். மம்மி நான் போறேன். அதாவது ஹெட்லைன் நியூஸ் இப்படி வந்தால் நல்லா இருக்கும். பிரபல தொழிலதிபர் மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ் அவரின் தம்பி கார்த்திக் பிரகாஷ் ஒரு பெண்ணை காதலித்தார். ஆனால் கல்யாணம் செய்வதற்கு முன்னே அந்த பெண் கர்ப்பமாக இருக்கிறாள். இப்பொழுது வளைகாப்பு செய்யலாமா இல்லை கல்யாணம் செய்யலாமா என்று பரபரப்பாக தொழிலதிபர்கள் நடுவில் கிசுகிசுப்பு கசிந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னு வந்தா நல்லா இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் அண்ணன் பேர் வீணா போகிறது உனக்கு பிடிக்காது, உன் குடும்ப பேர் வீணா போகிறது உனக்கு பிடிக்காது. அதனால கல்யாணம் பண்ணிவிடுவோம். இங்கே தான் உங்கள் அப்பா அம்மா எல்லோரும் இருக்காங்கல்ல, நான் வேணும்னா போய் நான் சேர்த்து வச்ச காசில் தங்கத்தில் ஒரு தாலி வாங்கிட்டு வருவா. இல்லை ரொம்ப அர்ஜென்ட்னா சொல்லு, மஞ்சள் கயிறில் கட்டிட்டு போவோம், மஞ்சள் கிழங்கு வச்சு. அப்படிலாம் சொல்லக்கூடாது கார்த்தி. மூக்கு மூலியமாக நல்லா ஹேண்ட்ஸமாக அழகாக இருக்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் என் மனசு அலப்பாய தானே செய்யும். அப்படிலாம் சினுங்காதடா, மார்க்கமாக வேற இருக்கேன். சரி, ஈவினிங் ஒரு கிஸ் ரிட்டர்ன் கொடுத்துட்றேன்னா. வேணான்லாம் நீ சொல்லக்கூடாது. எப்போ எங்க எப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஸ்பாட்டுக்கு வந்தா மட்டும் போதும். இல்லைன்னு வச்சுக்கோ, ஏற்கனவே காதல் ரத்து வேற போயிட்டு இருக்கு, இப்ப நடுவுல கான்ட்ராக்ட் வேற போயிட்டு இருக்கு நம்மளுக்குள்ள. சரி, நீ ரொம்ப ஆசைப்படுற, அதனால நம்ம கிஸ் பண்றதுல இன்னைக்கு வேணாம். எப்பவும் போல என் கார்த்தி இருக்கான்ல, என் கார்த்தி, அவன் ஒரு டப்பா சைக்கிள் எடுத்துட்டு வருவான்ல, அந்த டப்பா சைக்கிள்ல என்னை கூப்பிட்டு போய் இன்னைக்கு ஈவினிங் ட்ராப் பண்ணுவானா? எனக்குலாம் வேலை இருக்கு. வேலை இருக்கு அப்படின்னா எனக்கும் உங்க அண்ணன் ரூம்ல வேலை இருக்கு. பார்த்ததுனால தானே சொல்றேன். எப்பவுமே பவித்ரா சிங்கிள் மீனிங் தான். சாயங்காலம் என் கார்த்தியா இதே வேஷ்டி சட்டையில அந்த சைக்கிள் எடுத்துட்டு வர என்னை கூப்பிட்டு போய் எங்க வீட்டுல ட்ராப் பண்றேன். முடியாதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும் சொல்லலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல அப்படிலாம் பேசக்கூடாதுன்னா நீங்க பேசி மனுஷன் ஜெயிக்க முடியாது. அந்த கதையை அப்புறம் பார்ப்போம். நான் போறேன், என் ஃப்ரெண்டு வேற போயிருக்கான்னா. ஏய், போறதுனா இருக்கட்டும், சொல்லிட்டு போ. உங்க அண்ணி யாரு? ஏய், இப்போ எதுக்கு அதை பத்தி கேட்குறா? ஆனா எனக்கு தெரியும். என்ன தெரியும்? இந்த ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்து ரோஹித் சாரை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவர் எப்படிப்பட்டவன்னு எனக்கே தெரியும். என்னதான் ரோஹித் சார் உங்கள் அண்ணன் நீ சொல்லலை அப்படின்னாலும் என்கிட்ட பேசும்பொழுது ஃபுல்லாக எங்கள் அண்ணன் அப்படி, எங்கள் அண்ணன் என்னோட ரோல் மாடல் நிறைய சொல்லியிருக்கேன். நீ அவரோட பேர் மட்டும்தான் சொன்னது கிடையாது. உங்கள் அண்ணனை பற்றி, உன் ஃபேமிலியை பற்றி எல்லாத்தையுமே நீ உண்மை தான் சொன்ன. ஆனால் அவங்க யாருன்னு மட்டும்தான் சொல்லலை. அப்படி நீ சொன்ன டீட்டெயில்ஸை வச்சு உங்கள் அண்ணன் எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அதுவும் உங்கள் அண்ணன் ரோஹித் சார் தான் தெரிஞ்சதுக்கப்புறம் ரோஹித் சார் இவ்வளோ நாள் ஆஃபீஸில் எப்படி இருந்தாருன்றதையும் நான் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நாளாக அவர் நடவடிக்கையில் எல்லாரும் சொல்கிற மாதிரி மாற்றம் இருக்குதான். நீங்கள் சொல்கிறபடி அவருக்கு கல்யாணம் இருந்தது அப்படின்னா நந்தினி மேம் தான் அவரோட ஒய்ஃபாக இருக்கணும். நீ எப்படி சொல்கிறா? எனக்கு தெரியும். ஒரு வேளை பொய்யா இருந்தா? அப்போ உங்கள் அண்ணன் பொண்ணுங்களை ஏமாத்துறவர்னு சொல்கிறியா? ஏன்னா அவர் பார்த்த பார்வை நந்தினி மேமன் நானும் நோட் பண்ணியிருக்கேன். உரிமை இல்லாமல் அப்படி ஒரு பார்வையை யாரும் பார்க்க மாட்டாங்க. உரிமை இல்லாமல் அப்படி ஒரு கேரிங்கை யாரும் பண்ண மாட்டாங்க. அவர் நந்தினி மேம் விஷயத்தில் பார்த்த பார்வையும் சரி, பண்ண கேரிங்கும் சரி, இது வரைக்கும் அவங்கள ஒரு ஹெட்டாக நிலைநிறுத்தி அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையிலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு பொண்டாட்டியை எப்படி நடத்தணுமோ, ஒரு பொண்டாட்டிக்கு மறைமுகமாக எப்படி சப்போர்ட் பண்ணணுமோ அந்த சப்போர்ட்லாம் உங்கள் அண்ணன் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் தாலி போட்டுறல இது வரைக்கும் அவங்க கல்யாணம் ஆனதுக்கான எந்த ஐடென்டிஃபிகேஷனும் அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது.
அதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அவங்கள கேட்டால் தான் தெரியும். அந்த தாலியை மறைக்கிறதுக்கும் கல்யாணம் ஆனதை மறைக்கிறதுக்கும் ஏதோ இதுக்கு பின்னாடி பெரிய சீக்ரெட் இருக்குன்னு மட்டும் புரியுது. ஒரு நாள் அதையும் நான் தெரிஞ்சுப்பேன். பட் இப்போதைக்கு நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. போ, உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டாங்களே அதை போய் பாரு. தேங்க்ஸ். இதுக்கு உன்கிட்ட பழகின பழக்கத்தை வச்சு என்னதான் நீ புரிஞ்சுக்கலாம். மற்றபடி என் ஃபேமிலியை பற்றி நான் சொன்ன டீட்டெயில்ஸும் என் அண்ணனை பற்றி சொன்ன டீட்டெயில்ஸும் உண்மன் நம்பி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு என் அண்ணி யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு நெஞ்சுக்குள்ளே கேட்குதே நம் காதல் ரிங்டோனா, காதுக்குள்ளே பேசுதே உன் பேச்சு வாய்ஸ் மேலா, என் குட்டி இதயம் தவிக்கும், என் பிஞ்சு விரலோ துடிக்கும், உன் நம்பருக்கு போன் பண்ணுவே. ஏய், என்னடா போஸ் இது? அதான் எனக்கு ஒன்றும் புரியலன்னா. சொன்ன மாதிரி அங்கே கீர்த்தனா புள்ள நிற்கிது. அவருக்கு மேட்சாக தான் ட்ரெஸ் போட்டிருக்கு. அவரும் அதுக்கு மேட்சாக தான் ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஆனால் மனுஷன் சிரிக்கிறாரடா. நடத்து வர்ற விதமே சரியில்லையே. ஷோ, இவ கொடுத்துட்டு போன மொத்தம் ஏதோ பண்ணுதே. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சஞ்சய், இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குன்னு. காதல் வந்தா இப்படிதான் இருக்குமோ? நெஞ்சலாம் படுக்க 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 படுக்குன்னு துடிக்குது. ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்தவே முடியல. அப்படி ஒரு ஃபீலிங்ஸ்னா, என் காதல் சொல்ல நேரமில்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை, நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை, உண்மை மறைத்தாலும் மறையாதடி. உன்னழகாலே உன்னழகாலே என் வெயில் காலம் அது மழை காலம், உன் கனவாலே மணமாலை பாயும் மெல்ல குடை சாயும். பைத்தியக்காரி எங்கடி இருக்கா? ஓரானென பிறந்த பலனை இன்றே நான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் பெண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய், எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் வளருகிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? அடே, இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? அட பாவி சஞ்சய் ப்ரோ. சஞ்சய் ப்ரோ, காதல் சொல்ல நேரம் இருக்க தேவையில்ல. உங்க காதல் அவங்களுக்கு புரியவும் தேவையில்ல. கொஞ்சம் இங்க வரீங்களா? ஐயோ, யோ, அந்த போஸை மாத்தாம அப்படியே வரேன். டே கௌதம, உங்க காதல் சொல்றதுக்கு நேரத்தை நான் அமைச்சு தரேன். யார் வெள்ளுவா